எனக்கு என்னமோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இந்தியன் 2 கிட்ட இல்லை. அதே மாதிரி கமல் ரொம்ப மெனக்கெட்டு எடுத்திருக்காரு. இது என்ன தசாவதாரமா இல்லை இந்தியன் 2வா ஒன்றுமே புரியல. ஏன்னா பல கெட்டப்பில் வராரு கமல். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு, பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. பிடிக்கும். கமல்ஹாசன் ஃபேன், நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்தியன் 1 இது அதிகமாக எதிர்பார்க்குறோம். சூப்பராக இருக்குங்க, பரவாயில்ல, பார்க்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப எல்லாமே ஆக்ஷன் நல்லா இருக்குது, தரமாக இருக்க படம். ஒரு குடும்பத்து கதை எப்படி இருக்கணுமோ நடக்கிற நடைமுறை கரெக்டாக எடுத்துறாங்க, பரவாயில்ல, சூப்பராக இருக்குங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்ததுண்ணே. கமல் நிறைய கெட்டப்பில் வராரு, அருமையாக இருக்குது ட்ரெய்லரு. ஃபஸ்ட்டு பார்த்து இந்தியன் தாத்தாவுடைய இந்தியன் தாத்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல வந்த இந்தியன் நல்லா இருந்ததுண்ணே. அப்போ பார்த்தது அந்த லஞ்சம் ஒளின்னு சொல்லும்போது கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் பேர் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அப்போ மாற்றம் நடந்தது. இப்போ இப்போ கொஞ்ச நாள் மறந்துடுச்சு. அந்த இது மறந்துட்டு மனித அடிப்படையில் யாருமே இப்போ இல்லை. இந்த படம் இப்போ இந்த காலத்துக்கு வந்ததுன்னு வச்சுங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றம் அதிகமாக கொஞ்சம் உருவாகும் இன்னும் நம்பிக்கை இருக்குது. கமல் லஞ்சம் ஒழியணும்னு ஆசைப்பட்றாரு. அது கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறான். மாறும் கண்டிப்பாக, கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். ட்ரெய்லர் பார்த்தேன், பட் பெருசாக ஒன்றும் சர்ப்ரைசிங்காக இல்லை. இந்தியன் ஃபஸ்ட் பார்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப லைவாக இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஏற்படுற ஒரு பாதிப்பு, அவங்க பையன் அப்பா அவங்களுக்குள்ள கான்வர்சேஷனாக இருந்துச்சு இது. பட் ஆனால் இதில் அந்த மாதிரியான லைவாக இருக்கிற விஷயங்கள் நிறைய மிஸ் ஆகுது. ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க இந்த படத்தை. பட் ஆனால் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இந்த படம் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. எனக்கு என்னமோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இந்தியன் 2 கிட்ட இல்லை. அதே மாதிரி கமல் ரொம்ப மெனக்கெட்டு எடுத்திருக்காரு. இது என்ன தசாவதாரமா இல்லை இந்தியன் 2வா ஒன்றுமே புரியல. ஏன்னா பல கெட்டப்பில் வராரு கமல். அதில் ஒரே கெட்டப்பில் தான் வருவார். தாத்தானா அந்த தாத்தா கெட்டப்பில் தான் வருவார். இதில் தேவையில்லாமல் பிக் பாஸோடைய எலமெண்ட்ஸ்லாம் ஏதோ அந்த டைலாக் பிக் பாஸில் வர டைலாக்லாம் எடுத்து அன்வான்டாக அது ரொம்ப ஒரு நேச்சுரலாக இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக்கே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பங்கம் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது இந்தியன் 1 விட இந்தியன் 2 ரொம்ப எக்ஸ்பெக்டடாக எதை கொண்டு கருத்தை எதை திணிக்கணுமோ அதை திணிச்சிருக்காங்க அப்படின்னு நம்பலாம். அதாவது சங்கர் சார் படம்னாலே ரொம்ப ரொம்ப என்ன நான் லைக் பண்ணி பார்க்கக்கூடிய படம். இதில் எடுத்துருக்க லொக்கேஷனும் சரி, ஃபைட் சீனும் சரி, ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுருக்காரு. ஸோ படத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ போய் பார்க்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு சீட்டில் போய் உட்காரணும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டட். அதோட அந்த என்ன ஒரே ஒரு விஷயம் தான், சங்கர் சார் படம் இந்தியன் 1 வந்த சாங்க்கும் இந்தியன் 2 வந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஏஆர் ரகுமான் சார் மியூசிக்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படத்தும் இந்தியன் 1 அந்த சாங்கெல்லாம் கேட்கும்போது இப்போ வரைக்கும் ஃபீலிங்காக ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சாக இருக்கும். இந்த இந்தியன் 2 கொஞ்சம் சாங் கொஞ்சம் எனக்கு என்னோட இதுக்கு கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சங்கர் சார் மூவி ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்குது. தேங்க்யூ. அதே மாதிரி கமல் சார் நடிப்புனாலே சொல்லவே வேண்டாம், அவர் பயங்கரமாக பண்ணுறாரு. ஆக்டிங்னா நம்பர் 1 கமல் சார். அவர் தான் எங்களோட குயின், எங்களோட எல்லாமே அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. நடிப்புனாலே நடிப்பறக்கன் அப்படின்னு சொல்லலாம். அவரோட படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். கண்டிப்பாக அவர் வெரைட்டி அவர்கிட்ட நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். அவர் கண்டிப்பாக இல்லை, எல்லா டேரக்டர்ஸுமே அதுதான் சொல்கிறது. அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. கமல் சாரால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்சனோட ஃபேஸ் கட் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கொடுப்பனை, ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்திருக்காரு. எங்களுக்கே ஒரு ரோல் மாடல் அப்படி தான் சொல்லணும். அவரோட ஃபேஸ் கட்லாம் நமக்குலாம் இருந்துன்னா நம்மளாம் எப்படியோ இருக்கலாம். ஆக்சுவலி இன்னும் நிறைய படம் பண்ணணும் அவர். இப்போ மணிரத்னம் சார் ரீசெண்டாக மூவி போயிட்டுருக்குது, அதுலேயும் பெஸ்ட்டாக இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும் அவர். கமல் சார்னே ஐ லவ் யூ கமல் சார், ரொம்ப பிடிக்கும் உங்களை. கண்டிப்பாக இந்த படத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. தாத்தா தான் வராரு, பயங்கரமாக பண்ண போகிறாரு. இல்லை அதுவும் ட்ராபேக் தான் இந்த படத்துக்கு. ஏன்னா அதில் ரொம்ப அதான் ஏஆர் ரகுமான் பண்ண அந்த சாங்ஸில் முக்கியமாக பச்சை கிளிகள் அந்த பாட்டிலலாம் அவ்வளோ லைவாக இருக்கும். அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பாண்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அனிருத்தும் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் தான், அப்கமிங் மியூசிக் டைரக்டர் தான். பட் பார்ப்போம், படம் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லலாமே எதுவாக இருந்தாலும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசாக இல்லை, பிரம்மாண்டமாக இருக்குது. ட்ரெய்லர் பிரம்மாண்டமாக இருக்குது, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் படமாக பார்க்கும்போது தான் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது பார்க்கலாம். பட் ஆஸ் அ ட்ரெய்லராக பார்க்கும்போது ஒரு சில இடத்துல கன்வின்சிங்காக இருந்தது. ஆனால் ஃபுல் ட்ரெய்லரும் நல்லா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லை ட்ரெய்லர் கட்டு நல்லா இருக்குது. பட் ஆனால் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பர்சனலாக எனக்கு இந்தியன் 2 மேலே கிடையவே கிடையாது. ஊழலே இல்லாமல் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏறமாக நல்லா இருக்கும், பார்க்கலாம். இப்போ படம் வந்தவொன்னே எப்படி இருக்குது அது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குங்க. சங்கர் அவர் கொஞ்சம் நல்லா இதை நாட்டு நடப்பு நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் செய்கிறாப்ப. எதிர்பார்க்குறேன்.
ஆனால் வந்தால் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறேன். இல்லை மக்கள் மனசில் கொஞ்சம் இடம் பிடிக்கும். சித்தார்த் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக நடிச்சிருக்காங்க. அவருடைய லவராக வந்து நம்ம ரகுல் பிரீத்தி சிங் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லரை வந்து நல்லா இருக்குது. என்னென்னா பார்க்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ரவி வர்மாவுடைய சினிமாட்டோகிராஃபி வந்து உண்மையிலே வேறு ரகத்தில் இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் அன்வான்டாக எஸ்ஜே சூர்யா மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஒன்றுமே ப்ளே பண்ண போகிறதில்ல. ஒருவேளை அதானி அம்பானி அவங்க 2 பேரும் ப்ளே பண்ணுறாங்களான்றது தெரியல. ஏன்னா ஒரு சைடு கரப்ஷனை காட்டுறாங்க, ஒரு சைடு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டை காட்டுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக இது இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு இன்டர்லிங்க் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு படமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை ஒரே ஒரு பாட்டு பிஜிஎம் நல்லா இருக்குது. பட் எனக்கு என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் மேஜராக எது மிஸ் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைவாக இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிடும். அது வந்து ஒரு இந்தியன் படம் இவ்வளோ சக்ஸஸாக போனதுக்கு பெரிய ரீசனே என்னென்னா, அந்த பீரியடில் வந்து சங்கர் எடுத்த படங்கள், சங்கர் சார் எடுத்த எல்லா படங்கள்லேயும் ஒரு லைவ் இருக்கும், யதார்த்தமான திரைக்கதை இருக்கும். இப்போ வர எந்த படத்துலையுமே வந்து ஒரு யதார்த்தமான திரைக்கதையெல்லாம் எதுலேயுமே கிடையாது. சங்கர் சார் வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே, லைக் முதல்வனாக இருக்கட்டும், ஜென்டில்மேனாக இருக்கட்டும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பார். பட் இதில் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாரு. சமுத்திரக்கன்னியோடைய பையன் மாதிரி தான் சித்தார்த் இருப்பார்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பரவாயில்ல, நல்லா செம்மையாக பண்ணிக்கிறாரு. நான் பிரச்சனைலாம் நல்லா பண்ணிக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா சூப்பர், வேறு லெவல்ண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் தரமாக இருக்குது, எல்லாமே பேக்ரவுண்டு தரம் எல்லா சைடு நல்லா இருக்குண்ணா. கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. இது ஃபுல்லாக எங்கள் ஏரியாவில் எடுத்துருக்காங்களா, காசிமேட்டில் நைட் ஆஃபில் அந்த ஹவுசிங் போர்டெலாம் நல்லா இருந்து பார்த்தேன் நேரடியாக. சூப்பராக இருந்தது அண்ணா, அருமையாக இருக்குண்ணா, நல்லா இருக்குது. எதிர்பார்க்குறேன், இந்த இந்தியன் தாத்தாவை எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு. அவரு கிரேட்ண்ணா, அவரெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அவர் படம்லாம் வந்து ரொம்ப இருக்குது, விஷயங்கள் இருக்குது. இது படம் பார்த்தா தெரியும். இது ட்ரெய்லரில் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் என்ன இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் சார் தான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இந்த படம் நல்லா இருக்குது. இந்த தாத்தா எப்படி இருப்பான்னு பார்ப்போம். கொஞ்சம் கெட்டப்பில் கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, எல்லாம் மாறி வருதுல்ல, எதிர்பார்ப்பு இருக்குது, பார்ப்போம் கண்டிப்பாக.